Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto gains பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ ரீசனா நடந்த இந்த மார்க்கெட் கிராஷ், அதாவது யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனால இம்போர்ட் இது பண்ணிருந்த அந்த டாரிஃப் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம எமர்ஜென்சியா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிருந்தோம். அண்ட் அதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ அப்போ 2025 புல் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதோட கெரியர் வந்து முடியுதா, இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த XRP அண்ட் சொலானா ETF வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு அது இருக்கா ப்ரோ, இந்த வீக்கெண்ட்குள்ளே ஆகிடும், சொலானா கூட நேற்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க நேற்றோடய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் எதுவும் பாசிட்டிவாக தெரியலையே ப்ரோ, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்குன்னு ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ இது 2 அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த கிரிப்டோ சிச்சுவேஷன். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100K வரைக்கும் பார்த்தீங்கன்னா டச் ஆகிட்டு தான் ரீபவுண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 100Kல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதுலேருந்து ரீடெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு 100Kன்றது ஒரு மினிமல் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கிரிப்டோ வரலாறுலேயே ஒரு சிங்கிள் டேல ஆல்மோஸ்ட் $19.3 பில்லியன் மதிப்பிலான கிரிப்டோ டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வரலாறுலேயே ஒரு சிங்கிள் டேல இவ்வளோ ஆனது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டிஜிட்ஸில் லட்சக்கணக்கான டாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேட் ஆயிருக்கு அவங்களோட அக்கௌண்ட்டில், அவங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து லிக்விடேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒன்று. அண்ட் மார்க்கெட் மேனிப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருமே பிளான் பண்ணி பண்ண மாதிரியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியல. பிகாஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வேறு யாருமே எதிர்பார்க்கல. நைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்வர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சர்வர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு ப்ரோ, எதுவுமே ஆக்சஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு லிக்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது, அதனால நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாமல் இருந்தது. அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா November 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது யூஎஸும் சைனாவும், யூஎஸ்ல சைனா மேலே போட்டிருக்க டேரிஃப்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ நமக்கு இன்னும் 15 to 20 டேஸ் இருக்குது, நான் மார்னிங் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கூட போகிறார். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவர் வந்து 100% டாரிஃப்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வர மாதிரி போட்டாருன்னு வச்சுக்கலாமே, உண்மையிலே டக்குன்னு நடந்துருமா அப்படின்னு கிடையாதுங்க. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு சொல்லிடணுன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்ல இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சைனாவில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் சேர்ந்து அந்த ட்ரேட் பேசுகிற ஆளுங்க, எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று பேசி அதுக்கப்புறம் they'll come to a conclusion. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாப் ஹெட்லைன்ஸ் டிராஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, தவிர இது கீழே பாட்டமில் என்ன நடக்கும் அப்படின்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். சப்போஸ் நான் திருப்பி இன்னொன்று சொல்கிறேன், November 1 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்களும் யூஎஸ் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேர்ம்ஸில் தாங்க இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதனால நாங்கள் 90 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப்ஸில் தள்ளி போடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே மார்க்கெட்டும் பழையபடி நல்லா ஆயிடுச்சு. அதே மாதிரி மந்த் எண்ட் அப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு போகிறாரா, அவர் போயிட்டு டிஸ்கஷன் நடத்திட்டு நாங்களாம் நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கோம், இன்னொரு 90 டேஸ் நான் தள்ளி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது வரலாறு நடந்திருக்கு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து வேர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறாரு, அதுக்கப்புறம் அப்படி செட்டில்மெண்ட் இறங்கி வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு திருப்பி ஒரு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ யாருமே ரொம்ப பேனிக் ஆக வேணாம் அப்படின்றது இந்த சுச்சுவேஷன். இப்போ அந்த 100K வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகிறது இதுவா, 100K வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் 100Kன்றாங்க. பட் 100K வரைக்கும் போகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் 3 டிஜிட்ஸ் வந்து 2025 டவுன் ஆகாது, கண்டிப்பாக வந்து டாப் லெவலில் தான் இருக்கும். அண்டு நவம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடும் அப்படின்றத என்னோட பர்சனல் ப்ரெடிக்ஷன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்லி 2026 வரைக்குமே இந்த மூவ் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை நம்ம இவ்வளோ சீக்கிரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. பிகாஸ் நம்ம இன்னும் இந்த November 1 ஒட்டி இவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து சைனா போகிறார் பார்த்தீங்களா, ஸோ அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இயர் எண்டுக்குள்ளே எப்படி மார்க்கெட் முடியும் அப்படின்றது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் ரிகார்டிங் யூஎஸ் அண்ட் கிரிப்டோ என்ன அப்படின்னா, அந்த யூஎஸோட ஷட் டவுனு நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க இந்த டேக்ஸ் இஷ்யூ, இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா
அஃபெக்ட் பண்ணியிருக்க மார்க்கெட்டை. வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஆகிடுச்சு. ஸோ ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். மண்டே டியூஸ்டே என்ன டர்ன் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் இந்த இடிஎஃப்ஸ், இந்த இடிஎஃப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கும்போது எக்ஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடவே இல்லை. அவங்க எக்ஸ்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்ரூவல்ஸ் வரல, கிரிப்டோ யூஎஸ் கவர்மெண்ட்டே ஷட் டவுன் ஆகிடுச்சு, அப்ரூவல்ஸ் வரல. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஃபைலிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. தே ஆர் கீப்பிங் இட் ப்ரோக்ரஸ். என்ன அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில S1 ஃபைலிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஷேர்ஸ் ஆகட்டும், கிரே ஸ்கேலாக இருக்கட்டும், சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த ப்ரோட்டோகால் சரி செய்யறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. அது எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் ஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நான் சொலானாக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் 0.25%, 0.3%லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சொலானாக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்ஆர்பியில் இது வரைக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இல்லை மெம்பர் ஃபீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போடலை. அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க கரண்ட் அப்டேட். So let's see how the situation turns out further and wish you all a happy weekend. இந்த மாதிரி நியூஸ்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் ரிகார்டிங் கிரிப்டோ அப்படின்னா நம்ம கர்மா கிரிப்டோ சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interest news like this regarding cryptocurrency. Thank you.